சரி இப்போ பார்க்கலாமா? இது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். பாருங்க பொறுமையா பாருங்க. இப்போ Z5ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? Z5 ஈக்குவல் டு டோட்டலா 5 எலிமெண்ட்ஸ். 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், செகண்ட் கிளாஸஸ், தேர்ட் கிளாஸஸ், ஃபோர்த் கிளாஸஸ். இதுதான் வந்து Z5ல இருக்கிற எலிமெண்ட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன் எலிமெண்ட் எழுத போறோம். சரிங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன் எலிமெண்ட் எடுக்கும்போது 0 எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நம்ம என்ன எடுக்க போறோம்னா Z5 மைனஸ் 0 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நம்ம டேபிள் போட்டு 0 மட்டும் எலிமினேட் பண்ணி போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்? இதுக்கு வந்து நான் மல்டிப்ளிகேஷன் மாடல் டேபிள் போட போறேன். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் மாடல் ஆஃப் 5. அப்போ நம்ம எலிமெண்ட் என்ன எழுத போறோம்? 0, 1, 2, 3, 4, 5 வராது. ஏன்னா இப்போ மொத்தம் டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ் தானே. அப்போ 0 வந்து 4 வரைக்கும் வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 0, 1, 2, 3, 4 அவ்வளோதான். அப்போ இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுத போதும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. என்ன நடக்குது சொல்லுங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே 0. ஏன்னா இங்கே 0ங்கிற எலிமெண்ட் இருக்குது. அப்போ 0ங்கிற எலிமெண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காலம் அந்த ஃபர்ஸ்ட் ரோ 0. இந்த எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? எல்லா எலிமெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 வரும். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? 0 தான் வரும். சரிங்க. மீதி இருக்கிறது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். இதை மட்டும் நம்ம விட்டுறலாம். ஏன்னா இது எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து குரூப் அப்படின்னு குரூப் வாங்குது. அப்போ இந்த எலிமெண்ட் விட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணி சொல்கிறாங்க. மீதி இருக்கிறது மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும் சொல்லுங்க? 1 into 1 மா? 1 sir. 1. 1 into 2, 2. 2. 1 into 3, 3. 3. 1 into 4, 4. 3 1. 3, 4 தானே. 1 into 4, 4 தான். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் மாடலும் 5. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். Okay, okay, okay. 2 into 1 ரா? 2. 2. 2 sir. அடுத்தது 4. 2 into 2, 4. 4. 2 into 3, 6. 6னா ரிமைண்டர் என்ன வரும்? 1 தான். 6 மா? 2 வருது sir. 1. ஆமா சார் 6 5 ங்கும்போது 1 sir. 1 1 1 1. அடுத்ததா 4 into 2, 8. 8 னா 3. 3. வெரி குட் வெரி குட். கரெக்ட்மா. அடுத்ததுமா? 3 sir. 3. 1. 6னா 1. 9னா 4. 4. 4 into 3, 12. 12னா 2வா? sir. 4 into 3, 12. அப்போ sir 12. 10 வந்துரும் sir. ஓகே. அடுத்து என்ன கிடைக்கும்? 4. 4. 3. 8 னா 3. 2. ஓகே. 1 sir. 1. அவ்வளோதாங்க. சரி. இப்போ என்னன்னா இந்த 0 எடுத்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால 0 இல்லாம தான் போட்டுருப்பாங்க. அவங்க இந்த 0 மட்டும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எழுதும்போது Z5, 0 தான் கொடுத்துருக்கோம். அவங்க Z5 கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா Z5, 0 தான் நமக்கு எழுதுறாங்க. நமக்கு வந்து அப்படியே கொடுப்போம். அப்போ நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்? இது அப்படியே குரூப்பா அண்டர் மல்டிபிகேஷன் பவர் 5 நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னென்ன வேணும்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட் ப்ராப்பர்ட்டி பெருசாக ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த எபோவ் டேபிள் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபைன்னு எழுதினா போதும். ஏன்னா அதை பண்ணிக்கிறோம். 2 எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எலிமெண்ட் கிடைக்குது. அப்போ இந்த எலிமெண்ட் எங்க இருக்குது? Z5 இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா டேபிள் இருக்கிற எலிமெண்ட் எங்க இருக்கும்? Z5 இருக்கும். அப்போ என்ன சொல்லுது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி? A, B. Every element A, B in Z5 minus 0. அதை போட்டுக்கோங்க. மைனஸ் 0 போட்டுக்கோங்க. இன்னும் தப்பு. இல்லை G ஈக்குவல் எடுத்துக்கலாம். G ஈக்குவல் டு Z5 minus 0 வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன belongs to G such that A multiplication model of 5 into B belongs to G. This belongs to G. ஏன்னா இந்த மல்டிபிகேஷன் டேபிள் எல்லாமே எங்க இருக்குது? G இருக்குது. அதாவது Z5 minus 0 இருக்குது. அப்போ is satisfy closure property. It is satisfy closure property. அதே மாதிரி அசோசியேட்டில் பெருசாக ப்ரூவ் பண்ண தேவை. ஃப்ரம் த எபோவ் டேபிள் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் வச்சு போனாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் டேரெக்டாகவே ஃப்ரம் த எபோவ் டேபிள் சாட்டிஸ்ஃபை ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா ஃபார் எவ்ரி A, B, C இன் G ஃபர்ஸ்ட் தட் லெஃப்ட் சைட் A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B
ஸ்டார் சி. இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஃபார் த எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஏ ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் கிளாஸ் அண்ட் பி ஈக்குவல் டு செகண்ட் கிளாஸ் அண்ட் சி ஈக்குவல் டு ஃபோர்த் கிளாஸ்னு வச்சுட்டு லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக ரெண்டு ஈக்குவலாக செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா முடியும். சரிங்களா? அப்போ மல்டிபிகேஷன் மாடல் என்ன? அப்போ ஒன் இன்ட்டு மல்டிபிகேஷன் மாடலும் பியோட வேல்யூ டூ கிளாஸஸ் இன்ட்டு ஃபோர்த் கிளாஸஸ். அப்போ ஒன் இது ஃபிஃப்த் மாடல். அப்போ ஃபிஃப்த் மாடலும் ஒன் இன்ட்டு ஃபிஃப்த் மாடலும் டூ இன்ட்டு ஃபோர் எவ்வளவு எயிட்டு. எயிட்டுனா ஃபிஃப்த் மாடலோட தேர்ட் கிளாஸ் வரும். அப்போ ஒன் இன்ட்டு தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ். அப்போ தேர்ட் கிளாஸ் பிலாங்ஸ் டு இஜெட் பை ஃப்ரம் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடு ப்ரூவ் பண்ணுங்க. ரைட் சைடுனாலும் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, இது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னாகும்? ஒன் இன்ட்டு ஃபிஃப்த் மாடலோ டூ, வெளியே வந்து என்னது ஃபோர்த் மாடல், வெளியே வந்து ஃபோர்த் மாடல். சரி, என்ன கிடைக்கணும்? ஒன் ஏ ஸ்டார் பி தானே. சரி, அப்போ என்ன ஆகும்? ஒன் இன்ட்டு டூனா டூ வரும். அப்போ டூ இன்ட்டு ஃபோர். அப்போ டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு. எயிட் என்ன கிடைக்குது? த்ரீ வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவல். தேர்ஃபோர் அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபைட். தேர்ஃபோர் அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபைட். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட், இது ரெண்டு கூட நம்ம ஃப்ரம் த எபோவ் டேபிள்னு சொல்லிடலாம். தேர்டு போகிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். தேர்டு என்னது? ஐடென்டிட்டி, எக்ஸ்டென்சிவ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி வந்து நம்ம டேபிளில் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் அதே எலிமெண்ட் வரும். சரிங்களா? எந்த எலிமெண்ட் மட்டும் சேம் எலிமெண்ட் வரும் அப்படின்னா ஒன்னை எடுத்துக்கிட்டு இது எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, அதே சேம் எலிமெண்ட் வரும். சரிங்களா? ஒன்று எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணால் அதே எலிமெண்ட் வரும். அதே மாதிரி கால வைஸும் செக் பண்ணுறீங்க. ஒன்று எடுத்துட்டு அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே எலிமெண்ட் வரும். அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன ஆச்சு? ஈயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒன்று. சரிங்களா? ஈயோட வேல்யூ என்ன வருது? ஒன்று கிடைக்குது. அதை எப்படி எழுதுவீங்க? அந்த டெஃபினிஷன் படி ஃபார் எவ்ரி ஏ இன் G, there exists E in G such that A star E equal to E star A equal to A. அப்போ இங்கே என்ன மீனிங்கு? A இன்ட்டு மல்டிபிளிகேஷன் மாடல் E ஈக்குவல் டு A. அப்போ என்ன ஆகும்? இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகும். ஏன்னா மல்டிபிளிகேஷன். அப்போ மல்டிபிளிகேஷன் டைரெக்டாக கேன்சல் ஆகும். அப்போ ஈயோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஒன். அப்போ ஃப்ரம் த இதுக்கு என்னது? கிளாஸஸ். கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். ஈயோட வேல்யூ வந்து ஐடென்டிட்டி வேல்யூ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். தென் இஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஏன்னா ஃப்ரம் த எபோவ் டேபிள் வந்து நம்ம ஜியில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, அடுத்து இன்வெர்ஸ் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கண்டுபிடிக்கும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிங்க. இன்வெர்ஸும் ஐடென்டிட்டி இல்லாத நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இன்வெர்ஸ் அந்த ஐடென்டிட்டிலாம். இன்வெர்ஸ் வந்து என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இது தான் பார்க்குறீங்க. அப்படியே மீனிங் என்ன? அஸ் பர் டெஃபினிஷன் இன்வெர்ஸோட டெஃபினிஷன் என்ன? ஃபார்முலா ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி, there exists A inverse in G such that A star A inverse equal to E is equal to A inverse star A. அப்போ டேபிள் தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது மீனிங் என்ன? A இன்ட்டு A மல்டிபிகேஷன் மாடல் ஆஃப் 5 A inverse equal to E, that is equal to A inverse multiplication model of 5 A. அப்போ இந்த ஈயோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஈயோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும். சரிங்களா? அப்போ ஈயோட வேல்யூ ஒன்றுனா ஒன் கிளாஸஸ். மல்டிபிகேஷன் மாடல் ஒன் கிளாஸஸ். அப்போ எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று வருது, நம்பர் ஒன் வருது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் அது எக்ஸாக்டாக அதோட இன்வெர்ஸ். அப்போ செக் பண்ணிக்கிங்க. யார் எழுதலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு ஒன் ஒன். அப்போ இதுக்கு ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்று. அப்போ டூவோட இன்வெர்ஸ் வேணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக இன்வெர்ஸ் வேணும். அப்போ டூ வந்து அந்த இடத்துல ஒன்று வருது, டூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வருது. அப்போ டூவோட இன்வெர்ஸ் என்ன? டூவோட இன்வெர்ஸ் த்ரீ. கரெக்டுங்களா? டூவோட இன்வெர்ஸ் த்ரீ. அடுத்து த்ரீ பார்க்குறீங்க. த்ரீ எங்கே வருது? த்ரீயோட இன்வெர்ஸ் வந்து இங்கே ஒன்று வருது. அப்போ இதோட இன்வெர்ஸ் வந்து த்ரீ. த்ரீயோட இன்வெர்ஸ் வந்து டூ. அடுத்து யாருமா? ஃபோரு. அப்போ ஃபோரோட இன்வெர்ஸ் எங்கே வருது? இந்த இடத்துல ஒன்று வருது. அப்போ ஃபோரோட இன்வெர்ஸ் கரஸ்பாண்டிங் காலம் அந்த ரோவை செக் பண்ணும்போது ஃபோர் வருது. அவ்வளோதான். அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் இன்வெர்ஸ் செக் பண்ணுறீங்க. அப்போ இன்வெர்ஸ் செக் பண்ணும்போது நம்மளுக்கு யார் வராங்களோ அவங்க எழுதுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒன்னோட இன்வெர்ஸ், இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன். டூக்கு என்ன வந்தது? டூ இன்ட்டு த்ரீ வந்து சிக்ஸ்த்து. அப்போ அதனோட இன்வெர்ஸ் என்னது? த்ரீ. ஆப்போசிட். த்ரீயோட இன்வெர்ஸ் என்ன ஆகும்? த்ரீயோட இன்வெர்ஸ் வந்து டூன்னு வரும். ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து சிக்ஸ்டீன். அப்போ அதோட ரிமைண்டர் வந்து ஒன்று. அப்போ ஃபோரோட இன்வெர்ஸ் வந்து ஃபோர். தேர்ஃபோர் the inverse element is x. Okay, therefore the inverse element is x. அப்போ நாலு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? G, மல்டிபிகேஷன் மாடல் இஸ் ப்ரூஃப்னு தெரியும்.
சரிங்களா? குரூப் தெரியும். பட் அவன் என்ன கேட்குறான்? அபிலியன் குரூப்பான்னு கேட்குறான். அபிலியன் குரூப் நம்ம டைரக்டா தெரியும் ஃப்ரம் த டேபிள்லேருந்து நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ அபிலியன் குரூப்ல என்னது? காமுடேட்டிவ் லா பார்க்க போறீங்க. அப்போ காமுடேட்டிவ் லாவோட டெஃபினிஷன் என்ன? காமுடேட்டிவ் லாவோட டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகும். எப்படி? ஏ டாட் அதாவது மல்டிபிகேஷன் மாடல் ஆஃப் 5b ஈக்குவல் டு பி மல்டிபிகேஷன் மாடல் ஆஃப் ஏ சாட்டிஸ்ஃபை ஆகும். எங்கிருந்து? ஃப்ரம் டேபிள் இஸ் சாட்டிஸ்ஃபை. டேபிள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். வேணா ஒரு எக்ஸாம்பிள் வேணா போட்டுக்கோ. ஃப்ரம் டேபிள் இஸ் சாட்டிஸ்ஃபை. அப்படின்னா மீனிங் என்ன? ஏ ஈக்குவல் டு ஒரு எக்ஸாம்பிள் வேணா போட்டுக்கலாம் 2 அண்ட் பி ஈக்குவல் டு 4. இது தேர்ட் கிளாஸஸ், இது ஃபோர்த் கிளாஸஸ். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ டாட் பி. அப்போ ஏ டாட் பி என்ன கிடைக்கும்? 8 8 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அதே பி டாட் ஏ, பி டாட்னா 4 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 2 8, 8 தான் தேர்ட் கிளாஸ் கிடைக்கும். அப்போ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் கிளாஸஸ் ஆர் சேம், therefore காமுடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை. அப்போ காமுடேட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த குரூப் பேர் என்னது? அபிலியன் குரூப். அப்போ இஜெக்ட் பண்ணா மாடலும் we satisfy the abelian group. We satisfy the abelian. அப்போ அவங்க சொன்னது Z5 கொடுத்துக்கிறாங்க. Z5 கிடையாதுமா, Z5 -0 தான் கரெக்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ Z5 இஸ் நாட் தி அபிலியன் குரூப். Z5 -0 இஸ் அபிலியன் குரூப். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 0 எலிமெண்ட் வராத இருந்தால் தான் மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிட் ஆகாது. சரிங்களா?